கள்ளக்குறிச்சி மரண ஓலம் 50 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 50க்கு மேற்பட்டவர்கள் மரணம், அதாவது நடைப்பிணமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறுநீரகம் பழுதடைந்திருக்கிறது, கல்லீரல் கணையம் பழுதடைந்திருக்கிறது. மெத்தனால் இந்த எரி சாராயத்திற்கான மூலப்பொருளால் கண்டிப்பாக மனித உயிர் பல உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது என்ற ஆராய்ச்சியை விட கல்வராயன் மலை பகுதியில் ஏறக்குறைய 50,000 மக்கள் அந்த பகுதியில் வசிக்கிறார்கள். இவர்கள் 5 மாவட்டம் எல்லையை அந்த கல்வராயன் மலை படர்ந்து வருகிறது. கல்வராயன் மலையில் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் சாராயம், கள்ளச்சாராயம் என்பது குடிசை தொழிலாக மாறியிருக்கிறது. இங்கே யார் காலத்திலும் இந்த மது ஒழிக்கப்படவில்லை. இதே போன்று ஜவ்வாது மலையிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் இதே போன்று 16 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதே ஒரு வருடத்திற்கு முன்பு மெத்தனால் எரிசாராயத்தால் மரக்காணம் பகுதியில் ஆலைக்கு பயன்படுத்தப்படுவதற்காக வாங்கப்பட்ட அந்த மெத்தனால் பழுதடைந்து கெட்டுப்போய் அதை அப்புறப்படுத்த வேண்டியதை அவர்கள் அதை சாராயமாக மாற்றி பாக்கெட்டுகளில் அடைத்து மீனவர் குப்பங்களுக்கும் தலித் குப்பங்களுக்கும் அது விற்கப்பட்டது. அப்படி விற்கப்பட்டதில் 18 பேர் உயிர் அது எடுத்திருந்தது. அந்த காயம் ஆறுவதற்குள் ஒரு வருட காலம் கருணாபுரம் என்கின்ற அந்த தலித் காலனியில் காவல் நிலையத்துக்கு 300 அடி அருகில் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவனுடைய தம்பி தாமோதரன், அவர் மனைவி, இப்படி ஒரு கூட்டமே மெத்தனால் கலந்த சாராயத்தை விற்றதனால் துடிதுடித்து 50 உயிர் பறிபோயிருக்கிறது. இது ஒரு மெத்தனால் சாராயத்தை குடித்த ஒருவர் இறந்திருக்கிறார். இது சாராயத்தால் நடந்த மரணம் அல்ல என்று துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் துக்க வீட்டில் அனைவருக்கும் மது சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 50 ரூபாய் பாக்கெட், இதை குடித்த 50 பேரும் மரணமடைந்திருக்கிறார்கள். மரண ஓலம் 1, 2 என்று வருகிற பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை, அது உயிர் காக்கக்கூடிய மருந்துகளும் இல்லை. சேலத்துக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை, ஜிப்மர், இப்படி பல இடங்களுக்கு கொண்டு சென்றதில் 50 உயிர்கள் மரணமடைந்திருக்கிறது. 50 உயிர்கள் மரணமடைவதற்கு காரணமான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மீது 40 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 40 வழக்கு நிலுவையில் இருந்தது மது ஒழிப்பு பிரிவுக்கு கண்டிப்பாக தெரியும். மது ஒழிப்பு பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வாலுக்கு கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி அவருக்கு தெரியாமல் போயிருக்கும்? கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடித்தவர்கள் மரணமடையவில்லை என்று மாவட்ட ஆட்சியாளர் அறிக்கை கொடுக்கிறார். மணி 12 மணி வரைக்கும் மாவட்ட ஆட்சியாளர் இது கள்ளச்சாராய சாவே அல்ல என்று அறிக்கை கொடுக்கிறார். தெரிந்தே அறிக்கை கொடுக்கிறார். கலெக்டர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் கைது செய்யப்படவில்லை. மாவட்ட ஆட்சியாளருடைய அஜாக்கிரதையால் தான் 50க்கு மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது கள்ளச்சாராய சாவு, உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதியமே அவர் சொல்லியிருந்தால் 50 உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கும். ஆனால் கல்வராய மலையில் இருந்து வரக்கூடிய அந்த சாராயம் என்பது திமுகவினுடைய அமைச்சர் உதயசூரியனுடைய ஆதரவிலே அங்கு சாராயம் காய்ச்சப்படுகிறது என்கின்ற தகவல் அந்த கல்வராயன் மலையை ஒட்டி அனைத்து பகுதிகளிலும் இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது.
பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வடக்கு மாவட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்வதற்கு அவருக்கு பேரம் பேசப்பட்டதே, பாமகவில் இருந்தால் நீ சரக்கு ஓட்ட முடியாது, திமுகவுக்கு வந்துவிட்டால் சரக்கு ஓட்டலாம். இதற்காகவே பாமகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளரிடமிருந்து ஒரு ஒன்றிய செயலாளர் விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறார். கோவிந்தராஜுலு என்கின்ற ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் வேலையை விஆர்எஸ் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். பகலவன் சூப்பரண்டா போலீஸ் அவரும் உடனடியாக மாற்றல் வாங்கி கொண்டு போயிருக்கிறார். இப்பொழுது சாய் சிங் என்கின்ற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியாளரையும் மாற்றியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியாளரும் சரி காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே காவல்துறை கண்காணிப்பாளர் வட இந்தியாவைச் சேர்ந்த அதிகாரி. அவருக்கு கல்வராய மலையினுடைய நிலவரம் தெரியாது. எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகத்துக்கு முழு தகவலும் தெரியும். அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் இந்த 50 பேர் மரணத்திற்கு அவர் தான் முழு காரணம். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வாளர்களையுமே எஸ்பி கட்டுப்படுத்தக்கூடிய பதவியில் இருந்தவர் சண்முகம். எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் ஒட்டுமொத்த மாவட்டத்துறை இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடியவர் தான் எஸ்பி இன்ஸ்பெக்டர். இவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையும் வந்து சேரும். அப்போது இவர்களுக்கு கல்வராய மலையிலே சாராயம் காய்ச்சுவது, சாராயம் ஊழல் போடுவது, அத்தனை நிகழ்ச்சிகளுமே அவருடைய காவல்துறை பிரிவுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிந்தும் அரசியல்வாதிக்கு பயந்து கோட்டை விட்டு இருக்கிறார்கள். இப்போ அரசியல்வாதி அதாவது உதயசூரியன், எஸ்பி 2 பேரும் நினைத்திருந்தால் இதை கட்டுப்படுத்தியிருக்கலாம். 300 ரூபாய்க்கு 1 லிட்டர் சாராயம் காய்ச்சப்படுகிறது. அது 5 மாவட்டங்களுக்கு சப்ளை ஆகிறது. ஒட்டி இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூரை ஒட்டி பாண்டிச்சேரி பார்டர் வரைக்கும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு விட்டது. திண்டுக்கல் சிறுமலையில் கள்ளச்சாராயம் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் இல்லை. ஏன் கள்ளச்சாராயம் இல்லைன்னா அங்கே கம்யூனல் சண்டை வந்துடும். அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள், நீங்கள் முக்குளத்தோர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டை இந்த சாராய ஊழலால், சாராய வியாபாரத்தால், சாராய கடத்தலால் சண்டை இன்னும் பெரிய அளவில் ரத்தம் சிந்த வேண்டி வரும். இதற்காக காவல்துறையே அந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்து விட்டது. சாராயத்தால் கம்யூனல் சண்டை வந்து விடக்கூடாது என்பதற்காக சில இடங்களில் பிட்பாக்கெட்டுகள், ஜோப்படி திருடர்களே குறைந்து போய்விட்டார்கள். காவல்துறையே குறைத்து விட்டது. காரணம், ஒரு ஜோப்படி திருடன் ஒருவன் கிடைத்தால் மக்கள் பூரா காவல்துறை தான் திட்டுவான். பிட்பாக்கெட் படி போயிடுச்சுன்னா இந்த போலீஸுக்கு தெரியாமல் இது போயிருக்காருன்னு பொதுமக்கள் பேசுவான். அப்போது இதற்காகவே காவல்துறையே இந்த ஜோப்படி திருடர்களையும் பிட்பாக்கெட்டுகளையும் ஒழித்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் நீங்கள் ஜாதி சண்டை வந்துருன்னு கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. வட மாவட்டங்களில் வன்னியர்கள், அந்த தலித்துகள் 2 பேருமே இந்த இந்த அதாவது கள்ளச்சாராய வியாபாரத்தில் இவர்கள் டாஸ்மார்க்குக்கு போக முடியாமல், ஒருவன் சாதாரண விவசாய கூலி ஒரு நாளைக்கு 2 குவார்ட்டர் ஏறக்குறைய மதுப்புட்டி வாங்கினா அவனுக்கு 250 ரூபா 300 ரூபா தேவை. 40 ரூபா இது சாராய பாக்கெட். இந்த 40 80 ரூபாயில் வேலை முடிஞ்சுது. இதற்காக அவன் கள்ளச்சாராயத்தை நாடுறான். ஆந்திரா கள்ளச்சாராயம் நார்த் மெட்ராஸுக்கு வருது. இதனுடைய கஸ்டமர் யார்? வாடிக்கையாளர் யார்? மீனவ கூலிகள், நகர சுத்திகரிப்பு தொழிலாளிகள்,
ஹார்பர் கூலிகள். வட சென்னையில் ஆந்திரா பேக்கெட் சாராயம் ஒழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 மதுப்பூட்டி குடிக்கக்கூடிய இந்த மீனவர் குப்பங்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள், வட சென்னை சுத்திகரிப்பு தொழிலாளிகள், அதே போல் துறைமுக கூலிகள், இப்போ ஏறக்குறைய ஒரு 50,000 பேர் இவர்கள் தான் ஆந்திரா பேக்கெட் சாராயத்தினுடைய வாடிக்கையாளர்கள். இவர்கள் இந்த பாக்கெட் சாராயத்தை நம்பி தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது பாக்கெட் சாராயம் தான். கல்வராயமலை சாராயம் 5 மாவட்டங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு மதுப்பூட்டியை டாஸ்மார்க்கில் 150 ரூபா, டாஸ்மார்க்கு அந்த வட்டச் செயலாளர் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய டாஸ்மார்க் பார் 50 ரூபா இல்லாமல் ஒருவன் வெளியேற முடியாது. அப்போ 150 + 50 200 ரூபாயை, இந்த 200 ரூபா இந்த தினக்கூலிகளுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரிகிறது. அதனால் அவர்கள் எளிதாக கள்ளச்சாராயத்தை நாடுகிறார்கள். கள்ளச்சாராயம் என்பது அது வடிப்பு, ஊரலை போட்டு வடித்து சுத்தமாக கொடுக்கக்கூடியது வடிப்பு. இந்த மெத்தனால் கலப்பு. இது மெத்தனால் கெமிக்கலை ஹோட்டல், அதை ஃபாஸ்ட் ஃபுட் தயார் செய்வதைப் போல அது ரேஷியோ தெரியாமல் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அதிக போதை ஏற வேண்டும் என்பதற்காக மெத்தனால் அதிகமாக கலக்கப்பட்டது மரணமடைந்திருக்கிறான். இதுதான் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய மரண ஓலம். தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த மகேஷ்குமார் அகர்வால் தான் முன்னாள் சென்னை கமிஷனர். இப்போ அவர் மது ஒழிப்பு பிரிவினுடைய ஏடிஜிபி. இவருடைய அண்ணன் அமித் மாளவிகா பிஜேபியினுடைய தேசிய ஐடி விங் செயலாளர். அவருடைய தம்பி தான் மகேஷ்குமார் அகர்வால். இந்த மகேஷ்குமார் அகர்வாலை அதிமுக ஆட்சி காலத்தில் ஏகே விஸ்வநாதனை தூக்கிவிட்டு எடப்பாடியை புறக்கணித்து விட்டு, ஏகே விஸ்வநாதன் கோயம்புத்தூர் கமிஷனராக வேலுமணி ஆதரவாளராக இருந்தார். வேலுமணியை புறக்கணித்து விட்டு, எடப்பாடியை புறக்கணித்து விட்டு, டெல்லியிலிருந்து அழுத்தம் காரணமாக அதிமுகவால் கூட தடுத்து நிறுத்த முடியாத நபராக சென்னை போலீஸ் கமிஷனராக பதவியேற்று கொண்டவர் தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால். இவர் பிஜேபியினுடைய ஒரு அறிவிக்கப்படாத சங்கி. ஜக்கி வாசுதேவ் நடத்துகிற அந்த கும்பலாட்டத்தில் ஆடி பாடி குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கக்கூடிய அதிகாரி தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால். இவர் தான் தமிழ்நாடு முழுக்க மதுவை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க தனி காவல் நிலையமே இருக்குது, மது ஒழிப்பு பிரிவு. அதற்கு ஐஜி ராதிகா, எஸ்பி, ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், காவலர்கள் என்று சட்டம் ஒழுங்கு காவலர்களைப் போல சீருடை பணியாளர்களை இல்லாத காவல் நிலையம் நடத்தி வருகிறவர். இவர் பணியிட மாற்றம் செய்தது மட்டும் இதுக்கான தண்டனை அல்ல. இதுதான் பொதுமக்களினுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.